உட்காந்துருக்கீங்க வெயில்ல? ஒன்றும் முடியல. பூர்வீகமா நாங்க மாடு தான் வச்சு பிழைக்கிறோங்க. இப்ப எங்கேயுமே மாடு கோயில் யாழம் இல்லை, எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்குதுங்க. மாடு வேஷத்தை வச்சு தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கெங்கேயும் கேட்டாலும் அங்க தச்சு கொடுக்க வசதி இல்லைங்கிட்ட. துணி வாங்கணும், அப்புறம் இந்த மணி வாங்கணும், பலவர் வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு இல்லாம பதில் இல்லாம இருக்கு. நாங்க என்ன பண்றோம்? அப்புறம் சொல்லலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், அதுதான் மாட்டு கட்டுறது சிலங்கு. புது சட்டை ஒண்ணு இருக்கு, சட்டையை வச்சுக்கோங்க. அரிசி உங்களுக்கு தரேன். சரி சாமி, உங்க மக்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எதுக்குன்னா இந்த தொழில் இப்பதான் இது பண்ண போறீங்க. ஆமா சாமி, ஏதோ இல்லாதவங்க காப்பாத்துறீங்க, ஏதோ என்னோட கவலையை தீர்த்துட்டீங்க சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க. காட்டுக்குள்ள கருவ முன்னாராசா நம்ம காலடக்க பாதையாச்சே ராஜா. என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க உங்களோட தொழில ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த நபருக்கு? அப்படிதான் இவருக்கும் இருந்திருக்கு. தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் தன்னை தேடி வந்து உதவி செய்ய முற்படும் போது மனதார நன்றி பாராட்ட வார்த்தைகளை தேடித்தானே ஆகணும். ஜெர்தாப் ஹியூமனிட்டி அப்படிங்கிற இந்த அடியில தான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டப்படுறவங்களா தேடி போய் பார்த்து ஹெல்ப் பண்ணக்கூடியவர். அப்படிதான் இங்க ஒருத்தர் தன்னோட பூர்வீக தொழில பண்ண முடியாம வசதி இல்லாம உட்கார்ந்து வெயில் புலம்பிக்கிட்டு இருந்திருக்காரு. அவரை பார்த்து ஏன் ஐயா வெயில்ல உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கவே அவர் தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவருக்கு தேவையான சில விஷயங்களை கொடுத்து அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இதை வச்சு நீங்க உங்களை தொழில ஆரம்பிங்க, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க, கைவிடாதீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையை கொடுத்து, அது மட்டும் இல்லாம அவருக்கு அரிசி கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு போட்டுக்க நல்ல துணியை கொடுத்து அவருக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற உணவை ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அழகா கூப்பிட்டு சாப்பாடும் போடுறாரு. இதை பார்க்கும் போதே உண்மையிலேயே இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாட்டுல ஒரு சில இடங்கள்ல நல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொல்ல முடியுது. தனக்கு கிடைச்ச இந்த உதவியை பெரிதும் நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீடியோ இணையத்துல வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி எங்களுக்கு தெரிவிங்க. உட்காந்துருக்கீங்க வெயில்ல? ஒன்றும் முடியல. பூர்வீகமா நாங்க மாடு தான் வச்சு பிழைக்கிறோங்க. இப்ப எங்கேயுமே மாடு கோயில் யாழம் இல்லை, எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் கிடைக்க மாட்டாங்குதுங்க. மாடு வேஷத்தை வச்சு தச்சு கொடுக்கலாம் அப்படின்னு அங்கெங்கேயும் கேட்டாலும் அங்க தச்சு கொடுக்க வசதி இல்லைங்கிட்ட. துணி வாங்கணும், அப்புறம் இந்த மணி வாங்கணும், பலவர் வாங்கணும், இதுக்கெல்லாம் காசு இல்லாம பதில் இல்லாம இருக்கு. நாங்க என்ன பண்றோம்? அப்புறம் சொல்லலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சாமி, அதுதான் மாட்டு கட்டுறது சிலங்கு. புது சட்டை ஒண்ணு இருக்கு, சட்டையை வச்சுக்கோங்க. அரிசி உங்களுக்கு தரேன். சரி சாமி, உங்க மக்கள் அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எதுக்குன்னா இந்த தொழில் இப்பதான் இது பண்ண போறீங்க. ஆமா சாமி, ஏதோ இல்லாதவங்க காப்பாத்துறீங்க, ஏதோ என்னோட கவலையை தீர்த்துட்டீங்க சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க. காட்டுக்குள்ள கருவ முன்னாராசா நம்ம கால